அண்ணா பல்கலைக்கழக மாணவி பாலியல் வன்கொடுமை வழக்கில் கைது செய்யப்பட்ட ஞானசேகரன் குற்றவாளி என நீதிமன்றத்தால் அறிவிக்கப்பட்ட பின்னர் அவருக்கான தண்டனை விவரங்கள் பின்னர் அறிவிக்கப்படும், அதாவது இன்றைக்கு அறிவிக்கப்படும், ஜூன் 2ஆம் தேதி அறிவிக்கப்படும் என தெரிவித்திருந்தார் நீதிபதி. அந்த வகையில் இன்றைக்கு இன்னும் சற்று நேரத்தில் அவருக்கான தண்டனை விவரங்களை நீதிபதி அறிவிக்கவிருக்கிறார். இந்த நிலையில் தற்போது குற்றவாளி ஞானசேகரன் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தப்பட்டிருக்கிறார். அது தொடர்பான நேரலையை பார்த்து கொண்டிருக்கிறோம். கூடுதல் விவரங்களை நமது செய்தியாளர் முரளி வழங்கிக் கொண்டிருக்கிறார். முரளி, இந்த வழக்கை பொறுத்தவரைக்கும் எத்தனை சாட்சி ஆவணங்கள் தாக்கல் செய்யப்பட்டன, எவ்வளவு பேர் சாட்சி அளிச்சாங்க? இதில் இன்னொரு விஷயம் என்ன பார்க்க வேண்டியது இருக்குது அப்படின்னா, முன்னதாக இந்த வழக்கு சைதாப்பேட்டை குற்றவியல் நீதிமன்றத்தில் தான் டீல் பண்ணாங்க. அதுக்கப்புறம் தான் சென்னை மகளிர் கோர்ட்டுக்கு மாற்றினாங்க. ஸோ அது தொடர்பான விவரங்களை நீங்கள் பதிவு செய்யலாம். நிச்சயமாக கனிமொழி, அண்ணா பல்கலைக்கழகம் மாணவி விவகாரம் பொறுத்தவரை தொடர்ச்சியாக சர்ச்சைக்குரிய ஒரு செய்தியை உருவாக்கியது. இந்த நிலையில் இன்னும் 15 நிமிடங்களில் நீதிபதி அறைக்கு உள்ளே செல்ல இருக்கிறார் ஞானசேகரன். பலத்த போலீஸ் பாதுகாப்புடன் புழல் சிறையில் இருந்து உயர் நீதிமன்ற வளாகத்தில் இருக்கக்கூடிய மகிழா நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தப்பட்டிருக்கிறார். அதாவது கடந்த டிசம்பர் 23ஆம் தேதி இந்த பாலியல் புகார் தொடர்பாக அண்ணா பல்கலைக்கழகம் விவகாரத்தில் கோட்டூர்புரம் காவல் நிலையத்தில் புகார் மனு வழங்கப்பட்டது. புகார் மனு வழங்கிய மறுநாளே, அதாவது டிசம்பர் 24ஆம் தேதி கோட்டூர்புரம் போலீசார் ஞானசேகரனை கைது செய்து சிறையில் அடைக்கிறார்கள். இந்த நிலையில் பல்கலைக்கழகத்திற்குள் இது போன்ற ஒரு சர்ச்சையான சம்பவம் நடந்ததை அடுத்து தொடர்ச்சியாக இந்த விவகாரம் தொடர்பாக 3 பெண் ஐபிஎஸ் அதிகாரிகள் தலைமையில் கொண்ட சிறப்பு புலனாய்வு குழுவும் ஏற்படுத்தப்பட்டது. அவர்களும் 100க்கும் மேற்பட்ட குற்றப்பத்திரிகையை தாக்கல் செய்திருக்கிறார்கள். 79 சாட்சியங்களை நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி இருக்கிறார்கள். இந்த விவகாரம் முழுவதும் எழும்பூரில் இருக்கக்கூடிய அலுவலகத்தில் தான் நடைபெற்றது. ஏற்கனவே ஞானசேகரன் மீது பல்வேறு குற்ற வழக்குகள் நிலுவையில் இருந்த நிலையில் இந்த விவகாரம் தொடர்பாக சைதாப்பேட்டை நீதிமன்றத்தில் வழக்கு தொடர்ச்சியாக நடைபெற்று வந்தது. இந்த விவகாரம் தொடர்பாக அடுத்தபடியாக வாய்தா என போடப்பட்டது. இதற்கு அடுத்தபடியாக சிறப்பு புலனாய்வு குழு அதிகாரிகள் பாலியல் வன்கொடுமை தொடர்பான வழக்கு பதிவு செய்யப்பட்ட அடுத்த கணமே இந்த வழக்கானது மகிழா நீதிமன்றத்திற்கு மாற்றம் செய்யப்பட்டது. இதற்கு அடுத்தபடியாக தான் சென்ட்ரலில் இருக்கக்கூடிய அன்னைக்குளம் நீதிமன்றத்தில் இந்த விவகாரம் தொடர்பாக தொடர்ச்சியாக விசாரணைகள் நடத்தப்பட்டது. தினந்தோறும் இந்த விசாரணை நடத்தப்படும் என நீதிபதி அப்பொழுது தெரிவித்திருந்தார். அதற்கு அடுத்தபடியாக நீதிபதி அந்த இடத்தில் லீவ் பெற்ற காரணத்துக்கு அடுத்தபடியாக இந்த வழக்கானது சென்னை உயர் நீதிமன்றத்தில் இருக்கக்கூடிய மகிழா நீதிமன்றத்துக்கு மாற்றப்பட்டது. இதற்கு அடுத்தபடியாக தொடர் விசாரணைகள் நடத்தப்பட்ட சூழ்நிலையில் பல்வேறு ஆவணங்கள், அதே போன்று அவர் மீது சுமத்தப்பட்ட குற்றங்கள் தொடர்பான ஆவணங்கள், குறிப்பாக 79 சாட்சியங்கள் அனைத்துமே மகிழா நீதிமன்றத்தில் தாக்கல் செய்யப்பட்டது. இதற்கு அடுத்தபடியாக கடந்த 3 நாட்களுக்கு முன்னதாக தான் இந்த 11 வழக்குகளிலும் ஞானசேகரன் குற்றவாளி என நீதிபதி ஒரு தீர்ப்பை வாசித்திருந்தார். இந்த தீர்ப்புக்கு பல தரப்பினர் வரவேற்பு அளித்திருந்தார்கள். இந்த நிலையில் இந்த தீர்ப்புக்கான தண்டனை விவரத்தை ஜூன் 2ஆம் தேதி 10:30 மணி அளவில் நீதிபதி வாசிப்பார் என ஏற்கனவே தகவல் தெரிவிக்கப்பட்டது. அதற்கு அடுத்தபடியாக தான் சரியாக 10 மணி அளவில் ஞானசேகரன் பலத்த போலீஸ் பாதுகாப்புடன் உயர் நீதிமன்றத்தில் இருக்கக்கூடிய மகிழா நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தப்பட்டிருக்கிறார். இன்னும் 15 நிமிடங்களில் இந்த நீதிபதி வளாகத்தில் இருக்கக்கூடிய மகிழா நீதிமன்றத்துக்கு உள்ளே அழைத்து செல்லப்பட இருக்கிறார். அந்த 15 நிமிடத்திற்குள்ளதாக அவருக்கு என்னென்ன தண்டனை விவரங்கள் ஏற்கனவே தெரிவித்தது போல 64A என்று சொல்லக்கூடிய அந்த வழக்கு பதிவு செய்யப்பட்டதால் நிச்சயமாக ஆயுள் தண்டனை வழங்கப்படும் என வழக்கறிஞர் தரப்பிலிருந்து ஒரு தகவல் வெளியாக இருக்கிறது. இந்த நிலையில் கடுமையான தண்டனை வழங்க வேண்டும் என அரசு தரப்பு வழக்கறிஞர்கள் தெரிவித்திருக்கிறார்கள். இதற்கு ஆட்சேபனையாக ஞானசேகரன் தரப்பிலிருந்து தண்டனையை குறித்து தருமாறு அவர் கோரிக்கை வைத்திருந்தார். குறிப்பாக தனக்கு ஒரு பெண் பிள்ளை இருப்பதாகவும் தாய் மற்றும் சகோதரி தான் பார்த்துக் கொள்ள வேண்டும் என ஞானசேகரன் தரப்பிலிருந்து கூறப்பட்டது. இருப்பினும் அதற்கு விவாதமாக நிச்சயமாக கடுமையான தண்டனை வழங்க வேண்டும் என அரசு தரப்பு வழக்கறிஞர் கூறியிருந்தார். அதற்கு அடுத்தபடியாக தான் இன்று தண்டனை விவரங்கள் வழங்கப்படும் என நீதிபதி ஒரு உத்தரவு பிறப்பித்திருந்தார். இந்த உத்தரவுக்கு அடுத்தபடியாக இன்னும் ஒரு 10 நிமிடங்களில் அவருக்கு என்னென்ன தண்டனை வழங்கப்படும் என்பது தொடர்பாக விவரங்கள் பட்டியல் இடப்படும் என நீதிபதி தெரிவித்திருக்கிறார். இந்த நிலையில் இன்னும் ஒரு 10 நிமிடத்தில் அவர் உள்ளே சென்ற பிறகு தண்டனையுடைய விவரங்கள் தொடர்ச்சியாக வாசிக்கப்படும். இதற்கு அடுத்தபடியாக மீண்டும் அவர் பலத்த போலீஸ் பாதுகாப்புடன் புழல் சிறையில் அடைக்கப்படுவார். குறிப்பாக என்னென்ன தண்டனை விவரங்கள் என்பது தொடர்பாக நிச்சயமாக சற்று நேரத்தில் வெளிவர இருக்கிறது. அது மட்டும் இல்லாமல் ஏற்கனவே தெரிவித்தது போல 4 முறை அவர் குண்டர் தடுப்பு சட்டத்தில் கைது செய்யப்பட்டிருக்கிறார். குறிப்பாக இந்த திருட்டு வழக்கு, கொள்ளையடிப்பது வழக்கு, இது போன்ற வழக்குகள் மட்டுமே 3 முறை
குண்டர் தடுப்பு சட்டம் போடப்பட்டிருக்கிறது. பெண்கள் இந்த பாலியல் வன்கொடுமை தொடர்பாக ஒரு குண்டர் தடுப்பு சட்டம், அதாவது சிறப்பு புலனாய்வு குழு அதிகாரிகள், இந்த பெண் ஐபிஎஸ் தலைமையில் கொண்ட அந்த அதிகாரிகள் அவர்கள் கொடுத்த தகவல் அடிப்படையில் சென்னை மாநகர காவல் ஆணையர் 4வது குண்டர் தடுப்பு சட்டத்தில் அவரை கைது செய்வதற்கு வலியுறுத்தினார். அதன்படிதான் 4வது முறையாக குண்டர் தடுப்பு சட்டமும் அவர் மீது போடப்பட்டிருந்தது. இந்த நிலையில் இந்த பாலியல் வன்கொடுமை தொடர்பாகவும் இந்த மாணவி விவகாரத்தில் நிச்சயம் சரியான ஒரு தீர்ப்பு வழங்கப்பட்டிருக்கிறது. இது தொடர்பாக தண்டனையும் அதிகபட்சமாக இருக்கும் என வழக்கறிஞர் தரப்பிலிருந்து தகவல்கள் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. தமிழகத்தில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்திய அண்ணா பல்கலைக்கழக மாணவி பாலியல் வன்கொடுமை வழக்கில் ஞானசேகரன் குற்றவாளி என கடந்த 28ஆம் தேதி தீர்ப்பளிக்கப்பட்ட நிலையில் இன்னும் சற்று நேரத்தில் அவருக்கான தண்டனை விவரங்கள் அறிவிக்கப்படவிருக்கின்றன. இது தொடர்பாக தொடர்ந்து பேசலாம். இணைப்பிலேயே இருங்க முரளி.